ஜெஃப்னால யாரை கேட்டாலும் ஜான் போஸ்கோவில் என்னுடைய மகன் படித்ததால் அவர் எழுத வாசிக்க தெரியும் என்று சொல்கிறார். அதற்காக மற்ற பாடசாலைகள் சளைத்தவர்கள். ஒரு 5% பிள்ளைகள் குறைவாக இருந்தாலும் அவர்களை அவர் பாஸ் பண்ணி விட்டால் அந்த 5% பிள்ளைகள் அது ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலையை தான் கொண்டிருக்கும். உண்மையில் நான் எல்லா ஆசிரியரையும் இதில் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு 6ஆம் வகுப்பில் உச்சரிக்க தெரியாது. இன்றைக்கு வவுனியா வடக்கினுடைய ஆனால் தமிழ் மொழியை கடினமாக நினைக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தமிழ் மொழியிலே பரீட்சைகளிலே சித்தி அடையாமல் இருக்கின்ற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எங்களுக்கு ஜெஃப்னாயின்றில் 7ஆம் வகுப்பில் ஒரு பிள்ளை வாசித்த பிள்ளைக்கு அதே பிள்ளையோட நாங்கள் உடனே கொட்டடி நவசிக்கிற பிள்ளையை கொம்பவனத்தது. பாடசாலைகளில் அந்த ஒரு 170க்கு மேல் எடுத்த பிள்ளைக்கு மாலையை போட்டு மேளம் அடித்து கூப்பிடுறது தேவையா? சரியான ஆசிரியரும் கிடையாமல் வீட்டிலே அவனுக்கு சரியான ஒரு சப்போர்ட் இல்லை என்றால் அவன் தன்னுடைய தேவைகளை களவு மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் தன்னை பாதுகாக்கலாம். நான் பிறந்த ஊர் துண்ணாள், நான் அங்கேயே படிச்சிருப்பேன். ஹார்ட்லிக்கு நான் போகணும் வேண்டிய ஸ்காலர்ஷிப்பால் மனநோய் பாதிக்கப்படுற பிள்ளைகள் என்றது விஷயம் இன்னொரு சாப்டர். ஆனால் மாணவர்களை கட்டாயம் நாங்கள் மானிட்டர் பண்ண வேண்டும். இன்றைக்கு ஜெஃப்னாயின்றுக்கு போனால் தான் என்ற பிள்ளை நல்லா வரும் நினைக்கிற ஒரு பேரன். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நாங்கள் சமூகத்தை நோக்கி எடுத்து செல்ல வேண்டிய பல்வேறு விடயங்கள் காணப்படுகிறோம். அவற்றிலே இந்த கல்வி என்கிற விடயம் தொடர்பாக நாங்கள் அதிகமாக அக்கறை கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பெற்றவர்களை பார்த்தால் எப்படியாவது தங்களுடைய பிள்ளைகளை கல்வியிலே உயர்ந்தவர்களாக வல்லவர்களாக மாற்றிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு தீராத பெருங்கனவாக இருக்கிறது. அதை நோக்கி அவர்கள் ஓடி ஓடி தங்களுடைய பிள்ளைகளை கல்வியிலே வல்லவர்களாக மாற்றுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே பிள்ளைகள் சிறப்பாக தங்களுடைய கல்வியை கொண்டு செல்லுவதற்கு, அந்த பாட விதானங்கள் தொடர்பான ஒரு பரந்த அறிவினை பெற்றுக்கொள்வதற்கு வாசிப்பு திறன் என்பது அதிகமாக தேவைப்படுகிறது. வாசிப்பு என்று சொல்லுகிற போது பாட புத்தகங்கள் மட்டுமல்ல, சமூகத்திலே கிடைக்கக்கூடிய அது சஞ்சிகைகளாக இருக்கட்டும் அல்லது பத்திரிகைகளாக இருக்கட்டும், இவ்வாறாக ஒரு வாசிப்பு திறன் என்பது பிள்ளைகளுக்குள்ளே ஊட்டப்படுகிற போது அல்லது இயல்பாக அவர்களுக்குள்ளே இருக்கிற போது தங்களுடைய அந்த கற்றல் செயற்பாடுகளை தடையின்றி செயற்படுத்துவதற்கான அல்லது மேற்கொண்டு கொண்டு செல்வதற்கான அந்த வாய்ப்புகளை பிள்ளைகள் அதிகமாக கொண்டிருப்பார்கள். இந்த பின்னணியில் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் இந்த வாசிப்பு திறன் என்பது எப்படி இருக்கிறது? நாங்கள் எல்லோரும் வாசிக்கிறோமா? எதை வாசிக்கிறோம்? மிக முக்கியமாக பிள்ளைகள் பாடசாலையிலே கற்கின்ற பிள்ளைகளுடைய வாசிப்பு திறன் எப்படி இருக்கிறது? தடைகள் எதிர்கொள்ளுகிறார்களா? இப்படியெல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு நேர்காணல் அமைய போகிறது. அழைத்து வந்திருக்கிறோம் முரளிதரன் அவர்கள். இவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய அகலகம் நிகழ்ச்சியின் ஊடாக அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். பல்வேறு கல்வி பணிகளிலே சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்ற ஒருவர். அது மட்டுமன்றி ஆஸ்திரேலியாவுடைய மிக உயரிய விருதுகளையும் இந்த தமிழ் சமூகத்திற்காக ஆற்றியதற்காக அந்த விருதுகளை பெற்ற ஒருவர். அவரை இன்றைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். சிறப்பு நேர்காணல் வழியாக வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் அன்பு ஐபிசி தமிழ் நேயர்கள். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொண்டு, ஒரு கல்வி கொடுத்தல் என்பது சொல்லுவார்கள், உலகத்திலே உயர்ந்த பணி என்பது உணவளித்தல், அதிலும் உயர்ந்த பணி கல்வியை கொடுப்பது. இப்படி நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் எவற்றாலும் அழித்துவிட முடியாத, எவற்றாலும் திருடிவிட முடியாத ஒரு அழியாத செல்வமாக, தொடர்ந்து வருகிற செல்வமாக கல்வி இருக்கிறது. நீங்கள் அந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு, அதுவும் தாயகத்திலே பிள்ளைகளுக்கு கல்வி வளப்படுத்தல்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டு வருகிறீர்கள். இதனுடைய பின்னணியில் ஐஎம்இட்டுன் என்கிற அந்த ஒரு அமைப்பு அல்லது அந்த சேவையினுடைய ஒரு நிறுவனராகவும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பின்னணியிலே நீங்கள் பல்வேறு கள விஜயங்கள் எல்லாம் உங்களுடைய நிலத்திலே மேற்கொண்டிருப்பீர்கள். பல பிரதேசங்களுக்கும் சென்றிருப்பீர்கள், பாடசாலைகளுக்கு சென்றிருப்பீர்கள். இந்த பின்னணியிலே நீங்கள் வாழுகிற இந்த ஆஸ்திரேலிய நாடுகளோடு ஒப்பிடுகிற போது எங்களுடைய பகுதிகளிலே பிள்ளைகளுடைய இந்த வாசிப்பு திறன் அல்லது வாசிப்பு ஆர்வம் என்பது எந்த அளவிலே இருக்கிறது? முதல்ல நீங்கள் அந்த கல்வி என்கின்ற பயணத்துக்கு முதல் எங்களுடைய சமூகம், எங்களுடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி மூலமாக சாதித்தவை பல, அதில் எண்ணில் அடங்காது. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த எங்களுடைய மண்ணுக்கு உதவி செய்வர்கள் என்று பார்த்தீங்கன்னா மிகவும் வளங்களற்ற காலங்களில் ஒரு 10 வருடங்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு, சாப்பிடுவதற்கு உணவு பற்றாக்குறை, இவ்வளவு
போர் அபாயங்கள் இவற்றுக்குள்ள எந்த ஒரு வெளிநாட்டு உதவிகளும் இல்லாமல் வளங்கள் வாய்ப்புகள் அற்ற நிலையிலும் தங்களுடைய கல்வியை தொடர்ந்து இன்று பல சாதனைகளாக இருப்பவர்கள் தான் இந்த மண்ணுக்கு திரும்ப வந்து இந்த கல்வியினுடைய தாற்பயத்தை உணர்வு பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த பணியில தான் நாங்களும் இந்த கல்வியை எவ்வாறு எமது சமூகத்துக்கு நாங்கள் பெற்ற இலவச கல்வியை எவ்வாறு எமது சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனையூடாகத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் கல்வி ஊடாக வளங்களை உருவாக்கினோம். பிறகு அந்த வளங்களை கொடுப்பதற்கான ஸ்மார்ட் திறன் வகுப்பறைகளை உருவாக்கினோம். அதே 2022 ஏற்பட்ட அனர்த்தம் மூலமாக பெற்றோருக்கு ஏற்பட்ட சமூக பொருளாதார கஷ்டங்களால் மாணவர்கள் வேலைக்கு சென்றார்கள். வயது குறைந்த மாணவர்கள் சைல்ட் லேபருக்கு போக வேண்டிய அப்போ பாடசாலைகள் மாணவர்களை தக்க வைக்க இயலாத சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உணவையும் கொடுத்து இன்று நாங்கள் மிகவும் வெற்றிகரமான ஒரு மாடலை உருவாக்கி இருக்கோம். ஆனால் மிகவும் கவலை தருகின்ற விடயம், தொடர்ச்சியாக பலதரப்பட்ட வளங்கள் பலதரப்பட்ட வழிமுறைகளில் எமது மாணவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. பல டயஸ்பரா மக்கள் மட்டுமில்லை, தளத்தில் கூட எத்தனையோ பேர் இந்த கல்வியை உயர்த்துவதற்கு பல விதங்களில் உழைக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மாணவருடைய கல்வி குறைவதை நாங்கள் ரூட் கோஸ் த ப்ராப்ளம் என்று சரியா பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு வாசிக்க எழுத தெரியவில்லை. அந்த வாசிக்க எழுத தெரியாத பிரச்சனை வந்து 5ஆம் 6ஆம் வகுப்புகளில் வந்த பிறகு, அதாவது பிரைமரி எஜுகேஷன் முடித்த பிறகு இந்த பிள்ளைகள் அந்த எல்லையை தாண்டி விட்டார்கள். அந்த எல்லையை தாண்டும் போது வாசிக்க எழுத தெரியாத பிள்ளைகள் தொடர்ச்சியாக 10ஆம் வகுப்பில் வந்து கிட்டத்தட்ட O லெவலில் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார். இதுதான் எங்களுடைய அடிப்படையான பிரச்சனை. அதாவது சொந்த தமிழை வாசிக்க தெரியாத, எங்களுடைய தாய் மொழியை வாசிக்க தெரியாத பிள்ளைகள் கூடிக்கொண்டிருக்கிறார். இன்றைய உலகத்தில் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் இல்லாமலேயே எங்களால் தேடுதல் மூலம், சுயஹற்றலை ஊக்குவித்தல் மூலம் எங்களுடைய கல்வி தராதத்தை உயர்த்தலாம். உண்மையில் இதுக்கு அடிப்படை தேவை, ஒருவர் தேடுதல் செய்ய வேண்டுமாக இருந்தால், வலயத்தில் இருக்கின்ற அவ்வளவு அறிவுகளை எடுப்பதாக இருந்தால் அந்த தேடுதலுக்கு வாசிப்பு முதல் அந்த பழக்கம் இருக்க வேண்டும், வாசிக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை நாங்கள் எப்போ தயாரிக்கலாம்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் முந்தி இருக்க வேப்ப மரத்தை சுற்றி இருப்போம், ஒரு டீச்சர் கதையை சொல்லி கொண்டிருப்பார். அதுதான் நாங்கள் வாசிப்பை ஊக்குவித்த காலங்கள். நாங்கள் பிரைமரி எஜுகேஷன் இருக்கும்போது ஒரு ஆசிரியர் கதையை வாசித்து கொண்டிருப்பார், நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். பிறகு அவர் எங்களிடம் கேள்வி கேட்பார், எவ்வளவு தூரம் நாங்கள் கிரகித்திருக்கிறோம், நாங்கள் கிரகித்த விடயங்களை கலை வடிவமாக கூட கேட்பார், உனக்கு பிடித்த கேரக்டரை செய்து காட்ட சொல்லி, அல்லது அந்த கதையில வந்த முக்கியமான விடயங்களை ஒரு கேள்வி மூலம் கேட்பார். இன்றைக்கு நாங்கள் மிஸ் பண்றோம் என்று தான் நினைக்கிறேன். எங்களுடைய மாணவர்கள் அதை மிஸ் பண்ணுறார். பலருடைய விவாதம், திறன், உபகரணங்களின் பாவனை எங்களுடைய கல்வி தராதரத்தில் வாசிப்பு திறனை குறைத்தது என்று சொல்கிறார். மாற்றங்களோடு மாறாதவர்கள் மண்ணுக்கு என்பதுதான் ரியாலிட்டி. நாங்கள் ரியாலிட்டியை பார்க்கத்தான் வேண்டும். திறன் வகுப்பறைகள், திறன் உபகரணங்கள் இருப்பதால் மாணவர்கள் பழுதாகிறார்கள் என்று அதற்கான மாற்று முறைகளை நாங்கள் கையாள வேண்டும். என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க, இந்த வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்துவதற்கு அல்லது பழக்கப்படுத்துவதற்கு உங்களுடைய ஆசிரியர்கள் கையாண்ட முறை, அந்த முறை கிரகித்தலை ஊக்குவிக்கும். அதே நேரத்தில் இப்படியான கதைகளை அல்லது அந்த விடயங்களை தேடுகின்ற தன்மைகளை மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும். இப்படி இருக்கையில் இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துல நிறைய தூரத்துக்கு வந்துட்டோம், மாற்றங்களை உள்வாங்க வேண்டி இருக்கிறது. என்ன செய்யலாம்? எப்படி இந்த வாசிப்பை நாங்கள் ஊக்குவிக்கலாம்? மிகவும் திறமையான ஒரு கேள்வி. இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு நாங்கள் மீட் பண்ண வேண்டிய விடயம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடல் கூட அதாகத்தான் இருக்கு. அதாவது ஒரு பிள்ளை இன்றைக்கு ஆண்டு 1க்கு வருகிறார் என்றால் அந்த பிள்ளைக்கு பெற்றோரை பொறுத்த மட்டும் பாடசாலையை நம்பி பிள்ளைகளை தருகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்னவாவது ஆர்வத்தை கொடுக்கலாம் என்றால் ஆசிரியர்கள் முதலில் வாசித்திருக்க வேண்டும். அதுக்காக நான் ஆசிரியர் குறை சொல்லவில்லை. ஆசிரியர்களும் இன்றைக்கு ஜெனரேஷன், புது ஜெனரேஷன் உங்களுக்கு தெரியும் சார். அப்போ இந்த ஜெனரேஷனில் இருக்கிற அந்த அவருடைய சில பழக்கங்கள் கூட இந்த வாசிப்பில் குறையும் போது அவர்களால் ஒரு கதையை சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுச்சு. அப்போ உண்மையில் பிரைமரி எஜுகேஷன் என்று வரைக்க
முக்கியமாக 3 தொடங்கி 5க்கு மாணவன் ஒரு மாணவன் பாடசாலைக்கு வந்தால் எழுத வாசிக்க முதல் எழுத்துக்களை ஐடென்டி பண்ணி உச்சரிக்க வேண்டும், ஃபோனிக்ஸ். இப்போ உண்மையில் எங்களுடைய ஆசிரியர்களை அதை சரியாக செய்வதற்கான பொறிமுறைகளை நாங்கள் உள்வாங்க வேண்டும். நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இருக்கின்றது, பல பாடசாலைகளில் அது சரியாக நடக்கின்றது. இப்போ உங்களுடைய பிள்ளையை நீங்கள் மொண்டசோரி கொண்டு வரீங்கன்னா அந்த இடத்துல படிப்பிக்கிற டீச்சர் அதை சரியாக செய்கிறார். ஜெஃப்னால யாரை கேட்டாலும் ஜான் போஸ்கோவில் என்னுடைய மகன் படித்ததால் அவர் எழுத வாசிக்க தெரியும் என்று சொல்கிறார். அதுக்காக மற்ற பாடசாலைகள் சளைத்தவர்கள் அல்ல. இன்றைய தெரியும் ஹிந்து பிரைமரி தான் இந்த போன முறை 5ஆம் வகுப்பில் நேஷனல் ரீதியாகவே 1வது இடத்தை பெற்ற ஒரு மாணவன் இருக்கிறார். உண்மையில் எங்களுடைய பாடசாலையில் வினைத்திறன் ஆசிரியர் இருக்கிறார்கள், ஆனால் குறைபாடுகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 10 விதமான பிள்ளைகள் எழுத வாசிக்க தெரியாமல் பிரைமரி மட்டும் வருகிறார்கள். அப்போ அதில் 1, 2, 3 இருக்கிற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எழுத்து உச்சரிக்க சொல்ல வேண்டும், சொற்களை வாசிக்க பழக்க வேண்டும். கட்டாயமாக 2ஆம் வகுப்பு முடிகின்ற போது அந்த மாணவன் எழுத வாசிக்க ஒரு அதற்குரிய அந்த தராதரத்துக்குரிய லெவல், ஒரு பெரிய புத்தகம் வாசிக்க தேவையில்லை, ஆனால் ஒரு படத்தோடு இருக்கின்ற சொற்களை குயிக்காக வாசிக்க வேண்டும், அதை ஐடென்டி பண்ண வேண்டும். அந்த நடைமுறையில் இருக்கிற அந்த செக் போஸ்ட்டை நாங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். அது எங்களுடைய கல்வி இலாகாவில் அதற்கென்று ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த தேவையை கட்டாயம் 100% மனச்சாட்சியோடு செய்ய வேண்டும். சில வேளைகளில் அவர் அந்த ஆசிரியருக்கு உதவி செய்வதாக நினைத்து ஒரு 5% பிள்ளைகள் குறைவாக இருந்தாலும் அவர்களை அவர் பாஸ் பண்ணி விட்டால் அந்த 5% பிள்ளைகள் அது ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலையை தான் கொண்டு வரும். ஏனென்று சொன்னால், இப்படி ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணுறதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் நாங்கள் ஒரு கல்வியை அளிப்பதன் மூலம் ஒரு இனத்தை அளிக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை நாங்களே செய்யக்கூடாது என்றான் என்னுடைய விவாதம். நாங்கள் ஏற்கனவே நொந்து இருக்கிற சமூகம். எங்களுடைய ஒவ்வொரு மாணவனும் எழுத்தும் ஃபோனிக்ஸ் இருக்கணும், அதை உச்சரிக்க தெரியணும், எழுத்தை ஐடென்டி பண்ண தெரியணும், ஆங்கிலம் தமிழ் 2. ஏன்னா இன்றைய காலத்தில் 2 மொழியும் கட்டாயம் தேவை. முக்கியமாக தன்னுடைய சொந்த தன்னுடைய தாய்மொழி தெரிந்திருக்க வேண்டும். தாய்மொழி தெரியாத மாணவர்களை ஓலெவலில் உள்ள தரவுகள், பல தரவுகள் இருக்கின்றன. அவர்கள் தமிழில் ஃபெயில் விடும்போது மற்ற பாடங்கள் எல்லாவற்றிலும் ஃபெயில் விடுவார்கள். ஏன்னா அவர்களால் வாசிக்க முடியாட்டி கிரகிக்க முடியாவிட்டால் பதில் எழுத முடியாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, 3ஆம் வகுப்பு மட்டும் எவ்வாறு இந்த குழந்தைகளை நாங்கள் தயார்படுத்தி 3ஆம் வகுப்பில் இருந்து 4ஆம் வகுப்புக்கு அனுப்புவது, 4லிருந்து 5ஆம் வகுப்புக்கு வருகின்ற 4-5 வகுப்புகளில் என்னத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி 5ஆம் வகுப்பு முடியும் போது எங்களுக்கு ஒரு 100% டார்கெட்டை நாங்கள் மேக் பண்ணியிருக்கலாம். ஏனென்று சொன்னால் அங்கே தான் எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வருகின்றது. நாங்கள் 100% என்று இல்லாவிட்டாலும் ஒரு 2% நாங்கள் ஃபெயிலியர் என்று சொன்னால் நாங்கள் கோச் பண்ணலாம். ஆனால் ஒரு பெரிய கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வடமாநிலத்தில் 2 லட்சம் 1.15 மில்லியன் சில்ட்ரன் இருக்கிறார்கள். அதில் ஒரு 20% தான் இந்த சின்ன பிள்ளைகள். உண்மையில் ஆசிரியர் நம்பரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அல்லது 3 பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நம்பரை நீங்கள் பார்க்கலாம். வடமாநிலத்தில் இப்போ பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர் பெட்டாக்குறை இருக்கிறது என்று சொல்லுகிற பாடசாலைகளில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா 35 ஆசிரியர் ஒரு பாடசாலை இருக்கிறார்கள். அவருடைய பாஸ் ரேட் 30% இருக்கின்றது ஓலெவல். அதை நீங்கள் கல்வியிலாகவுடன் கேட்டீங்கன்னா அவர்களே சொல்லுவார்கள். அவர்களே இதை பெரிய சவாலாகத்தான் எடுத்திருக்காரு. என்னென்னு இந்த பிரச்சனை வருகின்றது. அப்போ உண்மையில் ஒரு ஆசிரியர் இந்த சேவையை தன்னுடைய ஒரு கடமையாக பார்க்காமல் இதை ஒரு கடமைக்கு அப்பால், உங்களுக்கு தெரியும், ஒரு ஆசிரியரை நாங்கள் முந்தின காலத்தில் காணும்போது அவர் எங்களுக்கு ஒரு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை விட மதிப்புக்குரியவராக இருப்பார். ஏனென்றால் பல விடயங்களை சொல்லித் தருவார். என்னுடைய நண்பன் குணசீலன் ஆசிரியரை இன்றும் பலர் அவரை ஒரு ஆசிரியத்துவத்துக்கு வெளியிலே அவர்களை மதிக்கிறார்கள் என்றால் அவர் ஏதோ வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ உண்மையில் ஒவ்வொரு ஆசிரியரும் வெற்றி என்பது என்னுடைய மாணவன் என்னை பார்த்து எனக்கு விருப்பமான ஆசிரியர் நீங்கள் தான் என்று சொல்கிற ஒரு அந்த வெற்றியை அடையிறதுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் என்னன்னு சொல்லாவே அதை நோக்கி தான் தங்களுடைய ஆசிரியர் தொழில் இருக்க வேண்டும். இப்போ உண்மையில் நான் எல்லா ஆசிரியரையும் இதில் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு 6ஆம் வகுப்பில் உச்சரிக்க தெரியாது. இன்றைக்கு வவுனியா வடக்கினுடைய கல்வி வலயக்கல்வி பணிப்பாளருடன் நான் இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன் சகல வலயக்கல்வி பணிப்பாளருடன் இந்த வாசிப்பு இஷ்யூவை பற்றி நாங்கள் ஒரு மீட்டிங் வச்சுனாங்க.
அதில் ஒவ்வொரு வலயத்திலும் இருந்து அவருடைய கருத்துக்களை நான் பார்க்கும்போது மிகவும் மனமருத்தம் அடைகிறார். அவர்களும் தங்களால் இயன்றளவு சகல பிள்ளைகளுக்கும் கல்வி என்பது அவருடைய பிறப்புரிமை, இந்த கல்வியை கொடுக்கணும் என்பதற்காக பல விதமாக முயற்சிக்கிறாரு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அதை டெலிவர் பண்ணுற இடத்துல அங்கே இருக்குது பிரச்சனை. டெலிவர் பண்ணுறவர்கள் யார்? இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்கள்கிட்ட பிளட் டெஸ்ட், டாக்டர் சொல்ல எனக்கு பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் வேணுமென்று நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் உங்களுக்கு உடனே நீங்கள் சொன்னதை சொல்ல போகிறீங்க. அந்த பிளட் டெஸ்ட்டையும் யூரின் டெஸ்ட்டையும் ஒரு ப்ரொஃபஸர் எழுத செய்கிறேன். அந்த டெஸ்ட்டு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் இருக்கிற டெஸ்ட்டில் கொடுக்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளைகள் வந்து மைக்ரோஸ்கோப்புகளால் பார்த்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி அவர் கவுண்டப் பண்ணுவார். அந்த கவுண்டின் மூலமாக அவர் ப்ரெடிப்பார். அந்த ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் டாக்டரால் உங்களுக்குரிய வருத்தத்தை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அதற்குரிய பாதுகாப்பு முயற்சிகளை எடுப்பார். அப்போ அது மருத்துவத்தில் இருக்குமா இருந்தால் ஏன் எங்கள்கிட்ட கல்வித்துறையில் இருக்கக்கூடாது? கல்வித்துறை என்பது 10 வருடங்களுக்கு பிறகு தெரியும். அப்போ விட்ட பிள்ளை, 1ஆம் வகுப்பில் விட்ட பிள்ளை 10 வருடங்களுக்கு பிறகு தெரியும். ஆனால் மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 2 கிழமையில தெரியும், ஏதோ கூடிக்கொண்டு போவோம், வருத்தம் பெறும். இப்போ உண்மையில் இந்த கல்வி என்பது ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை தேவை. அடிப்படையில் நாங்கள் பாதுகாக்க வேண்டியது. நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ அரசியல் பிரச்சனை பற்றி கதைச்சுருக்கிறோம். ஆனால் இந்த எங்களுடைய சமூகத்தை அழிக்கக்கூடிய மிகவும் பாரதூரமான இந்த கேன்சர் என்பது 1ஆம் 2ஆம் 3ஆம் வகுப்பில் தொடங்க போகுது. அந்த கல்வியை கொடுப்பவர்கள் கடவுளாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் அவருடைய சேவை என்பது கடமைக்கு மேலான. இன்றைக்கு ஒரு பேரண்ட் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பிடாட்டிலும் தன் பிள்ளை படிக்கணும் என்பதற்காக டியூஷனுக்கு கொண்டு விடுவார். சில வேளையில் அவருக்கு சாப்பாட்டுக்கு காசு இருக்காது. ஆனால் அந்த எண்ணமுள்ள அதே பேரன் தான் இன்னொரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு எவ்வாறு அந்த பிள்ளை எழுத வாசிக்க தெரியணும், இந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்ற அதுக்குரிய தேவைகளை கல்வியூடாக ஒரு ஆள் அதை கொடுப்பார்களாக இருப்பார். அதே பேரன் தான் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பல அதிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் சில வேளைகளில் பெரிய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடும். ஆனால் நான் ஒரு சாதாரண ஒரு நாள் தொழிலாளியாக இருந்தால் என்னுடைய பிள்ளையினுடைய கல்வி வளர்ச்சியை என்னால் அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. 10ஆம் வகுப்பிலான்னு வந்து சொல்லுவீங்க, இந்த பிள்ளைகள் எழுத தெரியா, வாசிக்க தெரியா. இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகளுக்கு காரணம் உண்மையில் ஒரு மாணவன் இல்லை, ஒரு சமூகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போதை வஸ்து பிரச்சனை, களவு, கொலை அதை செய்பவர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முறைசார் கல்வி திட்டத்தில் ஃபெயிலியரானவர்களாக இருப்பார். ஆனால் அவர்கள் ஏன் ஃபெயிலியரானார்கள் என்பதை நாங்கள் பார்ப்பதில்லை. அந்த பிள்ளைகளை நாங்கள் சொல்கிறோம் சமூகத்தில் குழப்படியாக்கள். ஆனால் உண்மையில் அந்த பிள்ளையை நீங்கள் சரியாக ஆராய்ந்து பார்த்தீர்களாக இருந்தால் சரியான தரவுகளை உண்மையில் யூனிவர்சிட்டியில் இப்போ கணக்க PhD கணக்க ப்ரொஃபஸர் இருக்கணும். ஆனால் இப்படியான சின்ன விடயங்கள், ஒரு மாணவன் ஏன் சமூகத்தில் சமூக சீர்களுக்கு காரணமாகிறான் என்றால் அந்த மாணவனை மட்டுமே ட்ரேஸ் பண்ணி கொண்டு போனோம்னா 1ஆம் வகுப்பிலேயே சில வேளை அந்த மாணவன் இக்னோர் பண்ணப்பட்டிருப்பார். 5ஆம் வகுப்பில் அந்த பிள்ளைக்கு எழுத வாசிக்க தெரியாமல் இருந்திருக்கு. 8ஆம் 9ஆம் 10ஆம் வகுப்பில் அந்த மாணவன் வயது நிமித்தம் அந்த வேறு மாணவருடன் இருக்க இயலாது. அவனுக்கு சரியான ஆசிரியர் கிடைத்திருந்தால் அவன் பக்குவப்பட்டு வந்திருப்பான். சரியான ஆசிரியரும் கிடையாமல் வீட்டிலேயும் அவனுக்கு சரியான ஒரு சப்போர்ட் இல்லை என்றால் அவன் தன்னுடைய தேவைகளை களவு மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் தன்னை பாதுகாக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அவன் பிள்ளையான் முடிக்கு போகிறதுக்கு காரணம் மீண்டும் நான் சொல்லுவேன், நாங்கள் உண்மை இது சமூகமாக செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த கருத்து மிகவும் ஆழமான கருத்து. இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பல்வேறு சமூக பிறழ்வான சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடுகிறோம். ஒரு சம்பவம் சம்பவிக்கிற போது அதை பற்றி அதிகமாக நாங்கள் பேசுகிறோம், ஊடகங்கள் உட்பட. ஆனால் அதை கடந்து நாங்கள் அடுத்தடுத்த அந்த நிலைகளை கடந்து நாங்கள் சென்று விடுகிறோம். அது அப்படியே மறக்கப்படுகிறது அல்லது மறக்கடிக்கப்படுகிறது, இது ஒன்று நிகழ்கிறது. இந்த இடத்திலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு பிள்ளையினுடைய ஆரம்ப வளர்ச்சி என்பது தரம் 1 இருந்து அது ஆரம்பிக்கிறது. அந்த தரம் 1 ஒரு சரியான ஆசிரியருடைய கைகளுக்குள்ளே அந்த பிள்ளை அகப்படமாக இருந்தால் அந்த பிள்ளை அரவணைக்கப்படும், அதனுடைய எதிர்காலம் பிரகாசமாக அமையும். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய அது வடமாகாணம் மட்டுமில்லை, இந்த நாட்டில் நாங்கள் பார்க்கிற போது ஆண்டு 1, அதாவது தரம் 1க்கு பிள்ளைகளை சேர்க்கிற போது அங்கே பாடசாலை எதிர்பார்க்கிறது அந்த பிள்ளைக்கு எழுத தெரிந்திருக்க வேண்டும், வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆக பெற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளை மொண்டசோரி அதாவது பாலர் வகுப்பிலே படிக்கிற போதே
அந்த பிள்ளைக்கு எழுதுவதற்கு பழக்குகிற அந்த தன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த மொண்டிசோரியில் இருக்கிற பிள்ளையினுடைய அந்த பிஞ்சு விரல்கள் அந்த பேனாவை அல்லது பென்சிலை பிடித்து எழுதுவதற்கு அது அந்த அதனுடைய அந்த இயல்புகள் வந்து அதற்கு உவப்பானது அல்ல என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பிள்ளையை நல்ல பாடசாலையில் நான் சேர்க்க வேண்டுமாக இருந்தால் அங்கே அவர்கள் பரீட்சை வைப்பார்கள், கேட்பார்கள். அப்போ நான் பிள்ளையை தயார்படுத்தவும். இந்த இடத்திலே இந்த வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் பிள்ளைகளிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். இந்த சமூகத்தினுடைய போட்டிக்கு ஏற்ற வகையில் பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும். இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும்? அங்கே நிற்கிறோம். நீங்கள் வாழ்கிற நாடுகளுடைய அனுபவத்தோடு பார்க்கிற போது இங்கு நடைபெறுகின்ற இந்த முறைகள் வந்து சரியான பாதையில் செல்லுகிறதா அல்லது ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமா? நல்ல ஒரு கேள்வி. நீங்கள் அதில் தரம் ஒன்று என்று குறிப்பிட்டீர்கள். உண்மையில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய மண்ணில் ஆண்டு 1 ஆண்டு 2 போவார்கள். நாங்கள் படித்த காலத்தில் வகுப்பு 1 முன்னிலை முதல்ல பிரைமரி பேருந்து 1 2 3 கிரேட் 1 2 போவோம். இப்போ உண்மையில் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஆண்டு 1க்கு வார மாணவன் மாணவி பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு அளவுக்கு கல்வி புலம் இருந்திருக்கலாம் அல்ல ஆனால் அவர்கள் மிகவும் கஷ்டமான ஒரு சோசியோ எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டில் வர பெற்றோர் வந்து அந்த விடயங்களில் இன்வால்வ் பண்ணுற அளவுக்கு அவர்களுக்கு வசதிகள் இல்லை. அவர்களால் ஒரு ப்ரீ ஸ்கூலுக்கு கொண்டே ட்ரெயின் பண்ணி அதுக்கு டியூஷன் கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஆண்டு 1க்கு வார மாணவனோ மாணவி ஒரு குழந்தை, அது மேலே குழந்தை. நான் இந்த டிஸ்கஷனை 2 வருஷமாக நான் பலதரப்பட்ட லெவல்களில் கதைக்கிறேன். நான் ஒரு ப்ரொஃபஸர் லெவலில் கதைக்கிறேன், ஒரு டீச்சர்ஸோட கதைக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட கதைக்கிறேன், டிப்யூட்டி டிரெக்டரோட கதைக்கிறேன், ஆளுநரோட எப்படி கதைச்சினேன். அதே மாதிரி நான் அந்த பிரைமரி படிப்பிக்கிற ஆண்டு 1 டீச்சர்ஸோட பல தர்க்கங்கள் கூட நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அதில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, உண்மையில் இதில் நாங்கள் அறியாத விடயங்கள், பார்க்காத விடயங்கள், ஆனால் வெளிநாடு நாங்கள் இருக்கிற கண்ட்ரிகளில் அதுக்காக ஒரு அக்கமடேஷன் இருக்குது. அதாவது ஒரு பிள்ளை டாய்லெட் ட்ரைனிங் செய்யாமல் மொண்டசோரிக்கு போன பிள்ளைக்கு அது ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பார். ஏன்னா அங்கே போக முதலே அவை அதுக்காக தயார்படுத்தியிருப்பார். நேரடியாக பாடசாலைக்கு ஆண்டு 1க்கு வார ஒரு குடும்பத்திலேருந்து வார ஒரு பிள்ளை மிகவும் வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய சூழலில் இருக்கின்ற ஏழையான ஒரு பிள்ளை வரும்போது முதல் பள்ளிக்கூடத்து தான் வரப்போகுது. அந்த பிள்ளைகளும் அந்த வகுப்பறையில் இருப்பார்கள். இதை எத்தனை பேர் பார்க்கிறீர்கள்? ஒரு ஆசிரியர் அந்த பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும். ஒரு பிள்ளையினுடைய சில வேளையில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த பிள்ளையை பார்க்குற போது மிச்ச பிள்ளைகள் மொண்டசோரியிலேருந்து வந்த பிள்ளைகள் ஆனால் அவனெல்லாம் எழுதி வாசிக்க தெரிஞ்ச பிள்ளைகள். அங்கே தான் நாங்கள் ஒரு வேற்றுமை தொடங்குறது. இதெல்லாம் நான் அது ஃபண்டமெண்டலாக போய் அவைகளோட இருந்து கதைச்சதில் அறிந்த விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த ஒரு டாய்லெட் ட்ரைனிங் செய்யாத பிள்ளையும் மொண்டசோரி போன பிள்ளையும் ஒரே வகுப்பில் இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு எழுத வாசிக்கலாம் தெரியும் பாடம். இந்த பிள்ளை இப்போதான் வருது, அம்மாவோட இருந்தால் தான் இருப்பாங்க. அப்போ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த வகுப்புகளில் 1 பிரைமரி அந்த நீங்கள் சொல்கிற அந்த நர்சரி ப்ரீனர்ஸ் அந்த ஸ்கூல் அந்த வகுப்பில் இருந்து 1 2 மட்டும் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாலண்டியர்ஸாக எடுப்பார். எத்தனையோ பேர் பிள்ளைகளுடைய கல்விக்காக தங்களுடைய வேலைகளை ஒரு லீவ் எடுத்திருப்பார்கள் அதிகமான பேர். ஏன்னா குழந்தை பருவத்தில் நாங்கள் அம்மா அப்பா இருக்கணும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் கேட்டீங்களே அந்த கேள்வி வந்து ஒரு டான்ஸ் ஒரு டீச்சரால் மேனேஜ் பண்ணிடலாம். நாங்கள் இங்கே அந்த சிஸ்டத்தில் வாலண்டியர்ஸை நாங்கள் கூட்டலாம், ஆர்வமுள்ள கிராண்ட் பேரண்ட்ஸை கூப்பிடலாம், கல்வி அறிவுள்ளவரை கூப்பிடலாம். இங்கே தான் எங்களுக்கு தேவை 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகளை வைத்து ஒரு கிராண்ட் பேரண்ட்டோ ஒரு படித்த ரிட்டையர்ட் டீச்சரோ அந்த கிராமத்தில் உள்ள ஒரு நலம் விரும்பி உண்மையில் ஒரு கதையை வாசிக்கலாம், ஒரு சின்ன கதைகளை சொல்லலாம். இன்றைக்கு அம்புலிமாமாக்கள் இல்லை, ஆனால் அந்த கதைகளை வாசித்த நாங்கள் அந்த கதைகளை சொல்லி இன்றைக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து விட்டா நீங்கள் கேட்டீங்களா என்ன செய்யலாமென்று? எத்தனையோ விடயங்கள் எங்களுடைய அந்த ஃப்ரேமுக்கு வெளியில் செய்யலாம். நாங்கள் வெளியில் சிந்திப்போமா இருந்தால் வெளியில் செய்யலாம். ஏனென்றால் இந்த சின்ன குழந்தைகளை 5ல் விளையாது 50ல் விளையாதுன்னு சொல்லுவோம். அந்த குழந்தை பருவத்தில் நாங்கள் சரியாக செய்து 3ஆம் வகுப்புக்கு வரைக்கும் அந்த சரியான எழுத்தை ஐடென்டி பண்ணுற அந்த வேலையை செய்துட்டீங்களா அதுக்கு வந்து கட்டாயம் பேரண்ட்ஸோட உதவி செய்யணும். ஒரு தனி டீச்சரால் செய்யலாம். குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், வீட்டில் 2 குழந்தை இருந்தாலே தாய் தாப்பன் படுற பாடு. இவ்வளோ குழந்தைகளும் அப்பா அம்மாவை விட்டு முதல் வருகிறார்கள். அவர்களுக்கு ஷோக் இருக்குது, கல்ச்சுரல் ஷோக் இருக்குது. ஈவன் அமங் த பியர்ஸ் இஷ்யூ ஒன்று இருக்கும். சில பிள்ளைகள் வெக்கப்படுவார்கள், சில பிள்ளைகள் லீடர்ஷிப்போடு இருப்பார். இப்போ இந்த அன்ஈவனான தரத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய
லிட்ரஸியை கூட்டுவதாக இருந்தால் இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு தான் அரசாங்கத்தில் வந்து செயலாளர், மாணக்கல்வி பணிப்பாளர், எத்தனையோ டிரெக்டர்ஸ், வைஸ் பிரசிடென்ட், அதுக்கு கீழே டிரெக்டர்ஸ், அதுக்கு கீழே எத்தனையோ படிகளுக்கு கீழே கடைசியாக கோட்டக்கல்வி பணிப்பாளர், அவைக்கு கீழே வந்து ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்ஏ, அவை வந்து ஆசிரியர் ஆலோசனை. இது ஏன் இந்த இப்போ பொசிஷன் வந்தேன்னு சொன்னால் ஆட்களுக்கு வேலை கொடுக்குறதுக்காக இல்லை. ஒவ்வொரு முறையும் எங்கெல்லாம் எங்களுக்கு தோல்விகள் வருகின்றதோ அந்தந்த இடங்களெல்லாம் அதை பொறிமுறையாக்குவதற்காக, அந்த பொறிமுறையை வெற்றியாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட பதவிகள். அந்த பதவிகள் இருப்பவர் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை 100% செய்ய வேண்டிய ஒரு சமூகம் நாங்கள். ஏனென்றால் நாங்கள் மிகவும் நொந்திருக்கிற சமூகம். ஆகவே இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில உண்டு. நாங்கள் இவ்வளவு நேரம் நான் கதைக்கிற விஷயத்துக்கு விட நான் முக்கியமாக கதைக்க வந்தது 3லிருந்து 11ஆம் வகுப்பு மட்டும். ஆனால் நாங்கள் இப்போ ஒரு அதாவது ஒரு சின்ன குழந்தை பருவத்தில் அந்த குழந்தையை நாங்கள் எப்படி தயார்படுத்தி 3ஆம் வகுப்புக்கு அனுப்புகிறோம் என்பது முக்கியமானது. அடுத்த விடையும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பதிலில் இருந்து நான் தொடர்றேன். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் ஆண்டு வரைக்கும் அப்படி பிள்ளையை அந்த சரியான பாதையிலே அனுப்புவது என்று சொல்லி நாங்கள் உரையாடுறோம். ஆனால் சில தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம், அறிந்தும் அறியாமலும் நாங்களும் அந்த தவறை விட்டு இருப்போம். ஒருவேளை தரம் 3 இருக்கின்ற பிள்ளை வாசிக்கின்ற திறன் அற்ற பிள்ளையாக சரியாக வாசிக்க முடியாமல் திணறுகிற போது சில சந்தர்ப்பங்களில் அந்த பிள்ளை அடுத்தடுத்த வகுப்பை நோக்கி மேலுயர்த்தப்படுகிறப்போ அந்த பிள்ளை 4ஆம் ஆண்டில் போய் இருக்கையில் அங்கே நல்லா வாசிக்கக்கூடிய பிள்ளையோட சேர்ந்து ஓட முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அப்போ இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் பின்தங்குகின்ற நிலைமை இப்படியே இருக்கும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்வதற்கு முன்பாக கூட ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்று செல்லுகின்ற மாணவன் வாசிக்க முடியாமல் எழுத முடியாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் எங்களுடைய நிலத்தில் கண்டிருக்கிறீர்கள் என்று. இதை கேட்கிற போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம் தமிழ் மிக இலகுவான பாடம், எங்களுடைய மொழி, அதை நாங்கள் சிம்பிளாக படிக்கலாம் தானே, இப்படி சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் தமிழ் மொழியை கடினமாக நினைக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தமிழ் மொழியிலே பரீட்சைகளிலே சித்தி அடையாமல் இருக்கின்ற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே இந்த தரம் 3க்கு மேலே இப்படியான சந்தர்ப்பத்திலே பிள்ளை தரம் 4க்கு செல்லுகிற போது நாங்கள் எப்படி அந்த பிள்ளையை கரம் கொடுத்து முன்னோக்கி எடுத்து செல்லலாம்? இப்போ உண்மையில் நாங்கள் இனி இப்போ அடுத்த தரம் 3லேருந்து பார்ப்போம். அப்போ உண்மையில் இஞ்சி எகெயின் 3லேருந்து 5 இந்த 5ஆம் வகுப்புக்கு பிறகு அந்த பிள்ளைகள் நீங்கள் சொல்கிற இடைநிலை பாடசாலை நோக்கி போகிறாரு. இடைநிலை போவதற்காக பயங்கர தயார்படுத்தல்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கண்ட இலங்கை கல்வி திட்டத்தில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சியை வைத்து அவர்களுடைய திறமைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அவர்களை ஊக்குவிப்பதற்காக கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் யூனிவர்சிட்டி முடி மட்டும் படிப்பதற்காகத்தான் இந்த 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் என்கிறது வந்தது. அதுதான் இப்ப அந்த விடயத்துல எனக்கு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். கட்டாயம் பிள்ளைகள் தொடர்ச்சியாக அவருடைய லெவலை நாங்கள் மானிட்டர் பண்றதுக்கு ஏதோ ஒரு பொறிமுறை இருக்கத்தான் வேணும். 5ஆம் வகுப்பில் வந்து ஒரு மாணவனுடைய எண்ணையும் எழுத்தையும் சுற்றாடலையும் நாங்கள் பார்க்கிறோம், அது கட்டாயம் தேவை. ஆனா அது ஒரு போட்டியாக மாறி அது ஒரு மன உளைச்சலாக மாறுற அளவுக்கு பிள்ளையை விட பேரண்ட்ஸுக்கு தான் இப்போ கூடவே இருக்குன்னு நான் கணவரோட கேட்க இருக்கு. ஏனென்றால் பாடசாலைகளில் அந்த ஒரு 170க்கு மேல் எடுத்த பிள்ளைக்கு மாலையை போட்டு மேளம் அடித்து கூப்பிடுறது தேவையா? அதுதான் உண்மையா மன உளைச்சலை கொண்டு வந்து நாங்கள் படிக்கிற ஆளுங்களில் எனக்கு தெரியாது, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஸ்காலர்ஷிப்பில் நல்ல மார்க்ஸ் எடுத்து கவர்மெண்ட்ட காசு எடுத்துன்னு இருப்பேன். ஏன்னா அவருடைய பெற்றோர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யவில்லை ஏன்னா அவருக்கு அது கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த திட்டம் வந்தது. அவை அந்த திட்டத்தை நாங்கள் இல்லாமல் செய்ய முதல் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் திட்டம் பெறணும். ஆஸ்திரேலியாவை பொறுத்த மட்டும் நான் ஆஸ்திரேலியா பற்றி மட்டும் சொல்லலாம். நெட் பிளான் என்று சொல்லுவோம். நியூமராலஜியையும் லாங்குவேஜையும் தொடர்ச்சியாக 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு இந்த 4 பரீட்சைகள் மூலமாக அந்த பரீட்சைகள் வந்து ஒரு மாணவனுக்கு 3ஆம் வகுப்பிலேயே அவருக்கு ஒரு போர்ட்போலியோ செய்வார்கள். அவருடைய வாசிப்பு, எழுத்து, கிரகித்தல் எல்லாமே அதில் ஒரு பேண்ட் மாதிரி வைப்பார்கள். அந்த பிள்ளைகளுடைய குரோத்தை நாங்கள் 3, 5, 7, 9 மட்டும் அந்த பேண்ட் போய்கொண்டே இருக்கு. அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த சர்டிஃபிகேட்டாக வரும். ஆனால் அது வந்து ஒரு பரீட்சை, ஒரு போட்டி பரீட்சை அல்ல. ஒவ்வொரு மாணவனுடைய வளர்ச்சி அந்த குரோத்தோட அது பின்னிக்கொண்டு போகும். நான் அதை பற்றிய திட்டங்களை நான் இங்குள்ள கல்வி அதிகாரிகளுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெட் பிளான் ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்கு.
ஆகவே நாங்கள் ஸ்காலர்ஷிப்பால் மனநோய் பாதிக்கப்படுற பிள்ளைகள்ன்றது விஷயம் இன்னொரு சாப்டர். ஆனால் மாணவர்களை கட்டாயம் நாங்கள் மானிட்டர் பண்ண வேண்டும். இவர்கள் எங்கே என்ன தரத்தில் இருக்கிறார்கள் என்று அதுக்கு ஒரு பரீட்சையை உருவாக்க வேண்டும். இரண்டாவது ஸ்ரீலங்கா போன்ற கண்ட்ரிகளில் இடைநிலை பாடசாலைகள் என்று பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சில பாடசாலைகளில் அந்த பிள்ளையை விட்டு படிப்பிக்கத்தான் விருப்பமாக இருக்கு. அங்கே தான் பிரச்சனை வருது என்னென்றால், இன்றைக்கு ஜெஃப்னாயின்ட்டுக்கு போனால் தான் என் பிள்ளை நல்லா வரும் நினைக்கிற ஒரு பேரண்ட் ட்ரை பண்ணிக்கொண்டே இருப்பார். அப்போ அங்கேயே அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஸ்காலர்ஷிப்பை பாவிக்கிறாரு. உண்மையாக பொருளாதாரத்துக்காண்ட வந்தது இப்போ இன்றைக்கு பெரிய பாடசாலை படிப்பதற்கான கட் ஆஃபாக மாறிவிட்டது. ஆனால் அதுக்கு அரசாங்கம் தான் இதில் முயற்சி செய்யணும். என்னென்னா எல்லா பாடசாலைகளும் மிகவும் வளங்களோடும் மிகவும் ஆசிரிய வளங்கள் பௌதிக வளங்களோட இருந்திருந்தால் நான் பிறந்த ஒரு துண்ணாள் நான் அங்கேயே படிச்சிருப்பேன். ஹார்ட்லிக்கு நான் போகணுமென்று இல்லை. ஆனால் நாங்கள் கூட ஹார்ட்லிக்கு ஒரு பரிசு எழுதி போகிறோம். என்னென்னா அந்த வடமராட்சியில் இருக்கிற எல்லாரும் ஹார்ட்லிக்கு போகிறதே ஒரு கனவாக நினைக்கிறோம். ஏன்னா அந்த வசதிகள் கூடின ஆசிரியர்கள் கூடிய வளங்கள் கூடினது. அப்போ இது அரசாங்கம் கட்டாயம் ஸ்டெப் பண்ண வேண்டிய விடயம். அதை நாங்கள் இப்போதைக்கு வெளியில் வைப்போம். இப்போ நாங்கள் கதைக்க வந்தது அந்த 4ஆம் 5ஆம் மாணவர்களுக்கு கட்டாயம் வாசிப்பு என்பது ஒரு கட்டாயமானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரெகுலேட்டட் ½ hour ரீடிங்காவது இருக்கணும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்ற. நான் இன்று கவர்னருடன் இதை பற்றி கதைத்திருந்தேன். கவர்னரோடு கதைக்கும்போது மாகாண கல்வி பணிப்பாளர், மாகாண செயலாளர், கல்வி செயலாளர், அதை விட அதோடு சேர்ந்த வலய கல்வி பணிப்பாளருடன் சேர்ந்த ஒரு டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அதே மாதிரி நாங்கள் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ரவுராமன் சாருக்குள்ள நாங்கள் ஒரு கல்விசார் சமூகங்களை சேர்ந்த பல தரப்பட்ட டிசிப்ளினர் எல்லோரையும் சேர்த்து நாங்கள் ஒரு 20-25 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய ஆத்மார்த்தமான கேள்வி 3ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு, நாங்கள் 3ஆம் வகுப்பு மட்டும் பிள்ளைகளை விடுவோம். அந்த பிள்ளைகள வேற ஒரு கேட்டகரி. அடுத்தது 4, 5, 6 இந்த 4, 5 இடத்துல கட்டாய வாசிப்பை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ அதை அரசாங்கம் செய்யாதபடியால் நாங்கள் யோசித்தோம் ஒரு வாசிப்பு போட்டி. அப்போ ஒரு பாடசாலையில் ஒரு வகுப்பறையில் 5 பாஸ்கெட் விருப்பமான புத்தகங்கள் 5 கேட்டகரி. அதில் 5ல் 4 கட்டாயம் வாசிக்க வேண்டியவை. அதாவது வரலாறு தெரிஞ்சிருக்க வேண்டும், சமயத்தை பற்றி அறிவிருக்க வேண்டும், தமிழ் கதைகள் இருக்க வேண்டும், பஞ்சதந்திர கதைகள் இருக்க வேண்டும். அதை விட எதையும் விருப்பமான ஒன்றே ஒரு கொமெண்ட் பாஸ்கெட்லேயும் போடலாம். அப்போ ஒரு பிள்ளை எப்படியும் ஒவ்வொரு மாதம் கொமெண்ட் பாஸ்கெட்டில் இருந்தும் இதில் இருந்தும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு வீக்கும் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டே அடுத்த வீக் கொண்டுட்டு அந்த வாசிப்பு பழக்கம். வாசிப்பு என்பது மனிதனை, ஒரு மாணவனை மனிதனாக்கும் என்கின்ற அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இப்போ 3 தொடங்கி 5 கட்டாய வாசிப்பு என்கிற திட்டத்தை உருவாக்கி அதனூடாக வாசிப்பு ஒரு பழக்கத்தை ஊக்குவித்து, அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எல்லா பிள்ளைகளும் 6ஆம் வகுப்பு வரும்போது எகெயின் ஃப்ரெஷ்ஷாக வருவார் புது பள்ளிக்கூடத்துக்கு. அந்த 6ஆம் வகுப்புலையும் நாங்கள் பெற்றோர் எதை சொன்னாலும் செய்வார்கள். அங்கேயும் திருப்பி 6லிருந்து 8 மட்டும் கட்டாய வாசிப்பு. ஆனால் இங்கே இருக்கிற அளவுக்கு இறுக்கி பிடிக்க தேவையில்லை. ஏனென்றா இங்கே ஏற்கனவே இது செய்து மேட்ச் பண்ணியிருந்தால் அது தானாக. இப்போ உங்களுக்கு ஒரு சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஒரு பஸ்ஸுக்கு போய்க்க இன்றைக்கு நீங்கள் கிளம்ப போகிறீங்கன்னா 2 புத்தகம் எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சு தான் போவீங்க. ஏன்? உங்களுக்கு அந்த வாசிப்பு பழக்கம் இருந்தபடியா. நான் முதல் ஆஸ்திரேலியா போன போது இடங்களை பார்த்து கொண்டு தான் பஸ்ஸில் போவேன். எனக்கு பிறகு கொஞ்ச நாளில் எனக்கே ஒரு வெக்கமாக இருக்கேன்டா, என்ன சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அங்கே இங்கே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வாசிச்சுட்டு இருப்பார். எங்களை அந்த என்வாயன்மெண்ட், அந்த சூழலங்களை வாசிக்க வைக்கின்றது. பிள்ளைகள் எங்கேயாவது விளையாட போனால் அந்த கிரவுண்டில் இருந்து அந்த புல்லுக்குள்ள இருந்து எல்லாரும் பெற்றோரோட இது வாசிச்சுட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தைகள் கூட அப்பா அம்மா வாசிக்கிறதை பார்ப்பாரு. ஆசிரியர்கள் ஒரு மாடலாக இருப்பார். எங்கே போனாலும் அவர் வாய்த்து கொண்டிருப்பார். அவர் கிளாஸில் வைப்பார், ஐ ரெட் அ வெரி குட் ஆர்டிகல் தட் டே, வெரி குட் ஸ்டோரி, டிட் யூ ஃபைண்ட் த புக்குன்னு தான் கேட்பேன். நீங்கள் நான் அன்றைக்கு நான் வாய்ச்ச புத்தகம் இங்கே இருக்க போய் எடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு சொல்லுவீங்க தானே. நான் ஒரு படம் பார்த்துனாங்க, நல்ல சூப்பர் படம், கட்டாயம் பாருங்கொண்டு உங்களை நண்பனை சொல்கிற மாதிரி தான் நான் அங்கே வாசிப்பை பற்றி ஊக்குவிப்பது. இப்போ எங்களுடைய திட்டம் இந்த வாசிப்பு என்பதை ஒரு என்டர்டெயின்மெண்டாக கொண்டு வந்து அந்த பழக்கம் கட்டாயம் அந்த சின்ன வயதில் அது கட்டாயமாக இருக்க வேண்டும். அது தங்களுடைய ரத்தத்தில் ஊறி கொண்டு வரும். பிறகு 9ஆம் 10ஆம் 11ஆம் வகுப்பில் விருப்பமானவர்கள் வாசிக்கலாம். ஆனால் இந்த வாசிப்பு திறன் அவர்கள் கூட்டும் போது கட்டாயம் அவர்களுக்கு கிரைத்தல் இருக்கும். அந்த கிரைத்தல் மூலமாக பரீட்சைகளில் அந்த 20 நிமிடத்துக்குள்ளே ஒரு கம்ப்ரிஹென்ஷன் ஒரு எஸ்ஏ வாய்ச்சி ஆன்சர் பண்ணுவார். இதை விட நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த கட்டாய வாசிப்பு என்பதற்காக அரசாங்கம் பல விடயங்களை ஏற்கனவே செய்திருக்கிறார். இலங்கையில் யூனிசெஃபினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கின் படி எங்களுடைய பிள்ளைகள் லிட்ரஸி குறைவாக இருப்பதால் ஜெம் எடுக்கேஷன் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. பாடசாலையிலாம் ஜெம் எடுக்கேஷன்.
இதை விட அரசாங்கம் ஒவ்வொரு கிழமையும் ஒரு லைப்ரரி என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. ஆனால் மாணவர்கள் எத்தனை பேர் அந்த புத்தகத்தை எடுத்தார்கள் என்று. அப்போ உண்மையில் இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும். எடுத்த புத்தகத்தை எவ்வாறு நாங்கள் மேக் ஷோ பண்ணுறோம் இந்த பிள்ளை வாசித்தது. அப்போ ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்தால் 2 விடயம் கட்டாயம் ஒரு ஆசிரியர் செய்யத்தான் பண்ணும். இது ஒரு வேலைப்பளு என்று நினைத்தால் எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எங்களாலான உதவியை நாங்கள் செய்யவில்லை என்பதை நாங்களும் ஒரு வரலாற்று இதாக வருவோம். அதாவது ஒரு ஓரல் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசித்த பிறகு அந்த கதையில் ஒரு பிடித்த கதையை சொல்லுவது. இப்போ சேரமான் காதலியை வாய்த்த பிள்ளையை அவ்வளோத்தையும் எழுதியலாம் சுருக்கி. ஆனால் அந்த கதையில் தனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை பற்றி அந்த சொல்லலாம். அதை பார்த்த இன்னொரு பிள்ளை தானும் வாய்ச்சி போட்டு இன்னொரு கேரக்டரை பற்றி சொல்லு. அதை பற்றின படங்கள் வரைக்கும் பெற்றோர் அந்த பிள்ளையை கொண்டு காட்டக்க இந்த புத்தகம் தான் நீங்கள் வாசினீங்க என்று சொல்லலாம். ஆனால் வாசிக்கின்றது ஒரு பழக்கமாக வேண்டும். அது முதல்ல மேலோட்டமாக இருந்தாலும் பிறகு அது டீப்பாக போய் உள்வாங்கப்படும். அந்த வாசிக்கின்ற அது ஒரு ½ an hour ஒரு பிள்ளை தன்னுடைய மனதை ஒருங்கிணைப்படுத்தி வாசிக்கின்ற பழக்கத்தை நாங்கள் ஆரம்ப பள்ளிகளிலே உருவாக்காமல் விட்டால் அது கட்டாயம் எங்கள் சமூகத்தின் கல்வியில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான பெரிய பெரிய திட்டங்கள் இன்றைக்கு ரிஃபார்ம் எல்லாம் இருக்குது. ரிஃபார்ம்கள் வரத்தான் வேணும். எண்டத்தடே ஃபண்டமெண்டல் இந்த பிள்ளை எதை கொடுத்தாலும் வாசிக்கணும். இங்கே பழைய திட்டம் புதிய திட்டத்தை பற்றி எனக்கு அதை பற்றின விவாதம் இல்லை. இஞ்சி எங்களை பொறுத்தமட்டில் ஒரு மாணவன் வாசிப்புக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறானா, ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறானா, அவன் அதில் ஒரு பேஷனேட்டாக வந்திருக்கிறானா, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு 20%, 30%, 40% ஒரு வருஷம் செய்தாலும் நாங்கள் இது ஒரு 5 ஆண்டு திட்டமாக எடுப்போமாக இருந்தால் 4ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு மட்டும் நாங்கள் ஒரே அடியாக க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு அது ஒரு ரெகுலராக போய்கொண்டிருக்கும். இதை பற்றிய டிஸ்கஷனை நான் இன்றைக்கு நெல்லிடி சென்டரில் போய்ச்சா இதை நான் நேரடியாக போய் இந்த 2 மாதமும் ஒவ்வொரு பாடசாலையில் போய் தமிழ் ஆசிரியர்களையும் ஆங்கில ஆசிரியர் கூப்பிட்டு நான் அவருடைய ஒரு நன்றி எனக்காக நீங்கள் செய்யுங்கன்னு கேட்குற அளவுக்கு நான் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்குவித்து என்னாலான ஒரு சென்ட் பேட்ரிக்ஸ்லையும் செய்தேன், சென்ட் ஜோன்ஸ்லையும் செய்தேன், ஜெஃப்னா வேம்படியில் கூட செய்தேன். ஏனென்றால் பெரிய பாடசாலைகள், முன்மாதிரியான பாடசாலைகள், பள்ளிகள் படிக்கணும் என்று போகிற பிள்ளைகளுக்கும் இந்த வாசிப்பு திறனை கூட்ட வேண்டிய கடமை இருக்கின்றது. எல்லா அதிபர் மேலும் எனக்கு உடனடியாக சொன்ன விஷயம், சார் உங்களை விட நாங்கள் கேட்டதுக்கு விட நாங்கள் இன்னும் வடிவாக ஒரு யூனிக் ஸ்டைலில் செய்கிறோம். பிள்ளைகளுடைய அந்த உணர்வு திறன் அப்படி இருக்குது. இப்போ வாசிக்க வேணும்னு விருப்பமாக இருக்கணுமா அல்லது அந்த தன்மை எப்படி இருக்கு? நீங்கள் இந்த பாடசாலைகள் நாங்கள் இதை பற்றி ஒவ்வொரு வகுப்பறை ஆசிரியரோட கதைத்த போது இப்போ கூட கன பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாசிப்பிலேயே இருக்கிறார்கள். இப்போ என்னோட நாங்கள் அந்த யூனிவர்சிட்டி இந்த ஹாஸ்பிட்டல் திறந்த அன்றைக்கு அடுத்த நாள் சாட்டர்டே ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அன்றைக்கு ஒரு ஆள் தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து காட்டி, சார் என்னுடைய மகள் இப்போ 3ஆம் வகுப்பு படிக்கிறா, இப்போவே கன புத்தகம் வாய்ச்சி கொண்டால் வாசிக்கிறான் வேலையண்டா. இப்போ அவையில ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு தளம் இல்லை. இங்கே ஆசிரியர் ஒரு தமிழ் தினமும் ஆங்கில தினமும் எவ்வாறு நடத்தப்படுகின்றது, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஊக்குவித்தல் தான். ஆனால் அங்கே நீங்களே எழுதி கொடுத்துட்டு எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரியாக செய்வதற்காக எப்படி ப்ரெசென்ட் பண்ண தான் மார்க்ஸ் போடுறீங்க. நான் எதிர்பார்க்கறது ஒவ்வொரு வகுப்பறையிலையும் இன்றைக்கு காலமாக வந்தோடனே ஒரு டாப்பிக்கை கொடுத்து ½ an hour திங்க் பண்ண விட்டுட்டு எழுதுங்க. அதில் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு தன் கதையை சொல்லலாம். இப்போ சுயமாக சிந்திப்பது. இப்போ இது கட்டாயம் சிலபஸில் இருக்கணுமெண்டோ அல்லது இப்படித்தான் படிப்பிக்கணுமெண்டு இல்லை. இது ஒரு சாதாரணமாக லொஜிக்கலாக செய்ய வேண்டிய வேலைகள். ஆனால் இது ஒரு சமூக விழிப்புணர்ச்சியாக செய்ய வேண்டும். சமூகம் சார்ந்து, ஆசிரியர் குழாம் சார்ந்து, கல்வி சமூகம் சார்ந்து, அதிகாரிகள் சேர்ந்து இந்த தேரை இழுக்கணும். அதுக்குரிய ஒரு ஆரம்ப முயற்சி தான் அந்த ஐயமுட்டுன் ஒரு வாசிப்பு காம்படிஷனை உருவாக்கி 3 தொடங்கி 5, 6 தொடங்கி 8, 9 தொடங்கி 11, 5 பாஸ்கெட்ஸ். லைப்ரரி இல்லாதவர்கள் பாடசாலையில் வகுப்பறைகளில் பாஸ்கெட்ஸை வைக்கலாம், ஒரு பாக்ஸுகளை, அதுக்குள்ள கொஞ்சம் புத்தகங்களை வைக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கிட்ட புத்தகங்கள் இருக்கின்றது. எத்தனையோ மாணவர்கள் தங்களுடைய பர்த்டேக்கு புத்தகத்தை டொனேட் பண்ணுவார்கள். அந்த கல்ச்சரை உருவாக்கலாம். ஆனால் இதே எங்களுக்கு இப்போ ஜெஃப்னா இன்றில் 7ஆம் வகுப்பில் ஒரு பிள்ளை வாசித்த பிள்ளைக்கு அதே பிள்ளையோட நாங்கள் உடனே கொட்டடி நமசிவாதிக்கிற பிள்ளையை கொம்பவன தேவை. எங்களை பொறுத்தமட்டில் கொட்டடி நமசிவாதத்தில் 7ஆம் வகுப்பில் இருந்த 12 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வாசித்தது, அதை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ஜெஃப்னா இன்றில் இருக்கிற 7ஆம் வகுப்பு பிள்ளையோ இல்லை ஹார்ட்ல இருக்கிற பிள்ளையோ நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ஆனால் ஐயமுட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு டேர்ம் முடிய எங்களை 3 பிள்ளைகளை தாங்க உங்களோட வகுப்பில் இருந்து நாங்கள் அவைக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், சர்டிஃபிகேட்டை கொடுப்போம், ஒரு என்கரேஜ்மெண்ட். ஏனென்றா இப்படி ஒரு போட்டி இருக்குது, செய்யலாம்
ஏண்டா நாங்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு போகிறதே அவளும் கடலையும் சாப்பிட்றது. அப்போ ஏதோ ஒரு விதத்திலே பெற்றோருக்கு இதை நாங்கள் செய்வதாலே இந்த பிள்ளைக்கு என்ன பிரயோசனம், அதை விட்டு டியூஷனுக்கு போகலாமென்று. இப்போ நாங்கள் பெற்றோருக்கு சொல்கிறோம், இது ஏதோ ஒரு விதத்தில் இல்லை, இதுதான் கட்டாயமாக அந்த பிள்ளையுடைய பெர்ஃபார்மன்ஸை கூட்டும். டியூஷனில் இருந்தாலும் அந்த பிள்ளை கிராஸ் பண்ணுறதுக்கு, அதை கிரகிக்கிறதுக்கு, பள்ளிக்கூடத்தில் படித்த விஷயத்தை தன் சோதனை பேப்பர் எழுதுவதற்கு ரெகுலர் ட்ரைனிங் வேணும். ஒரு ஆள் 100 மீட்டர் ஓடையில் அது ஒரு நாளில், ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணித்தான் கடைசியாக அந்த 100 மீட்டர் ஓடுறார். the practice makes perfect. அப்போ நாங்கள் வாசிப்பை நாங்கள் அப்படித்தானே பார்க்க வேண்டும். இது என்னுடைய ஒரு ஆதங்கம் தான். நான் அந்த 10 வருடங்களாக கல்வியில் எங்களுடைய அர்ப்பணிப்பை செய்து கொண்டு வாரம் நாங்கள் இலவசமாக கற்றபடியாக எங்கள்கிட்ட சமூகம் நல்லா. நாங்கள் இலங்கையில் தனியாக வடமானம் இல்லை, நாங்கள் கிழக்கு மாகாணம், மலையகம், பலதரப்பட்ட பாடசாலை, பலதரப்பட்ட லெவலில் இருக்கிற பிள்ளைகளோட நாங்கள் டீல் பண்ணுறோம். ஆனால் மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறோம் மற்ற இடங்களில். ஆனால் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இது நான் பிறந்த ஊர். இந்த வாசிப்பு பழக்கம் என்பது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு பாடசாலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட இப்படியான சில தளங்களை நாங்கள் உருவாக்குவதற்கு முன்பாக பெற்றவர்கள் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே இந்த வாசிப்பு பழக்கத்தை ஊட்டலாம். சாதாரணமாக ஒரு பிள்ளை தவழ்ந்து விளையாடுகிற போது கூட ஒரு சஞ்சிகை அந்த சூழலில் இருக்குமாக இருந்தால் ஆரம்பத்தில் அந்த பிள்ளை அந்த புத்தகத்தை கிழிக்கும், படம் பார்க்கும், பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சொற்களை வாசிக்கும். அப்படி இந்த வாசிப்பு பழக்கம் என்பது அவர்களுக்குள்ளே அந்த ஊறக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் எல்லா பெற்றோராலும் அது முடியுமா என்றால் இந்த பொருளாதார சூழ்நிலைகளின் காரணமாக அவை கூட இல்லாத அந்த அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க முடியாத பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பொது வாசக சாலைகள் இருக்கின்றன, பொது நூல் நிலையங்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு அழைத்து செல்லுகின்ற பண்பு. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், கற்ற கிராண்ட் ஃபாதர்ஸ் அல்லது கிராண்ட் மதர்ஸ், அதாவது எங்களுடைய அப்பா அம்மா சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு பிள்ளைகளை இப்படியான வாசகசாலை நிலையங்களுக்கு அழைத்து செல்வது, இப்படியான சூழல் ஆரம்பத்தில் இருந்து எங்களுக்கு அப்படியான அந்த சூழல் வாய்ப்பு இருக்கிறது. அது எங்களை இன்றைக்கு அழைத்து வந்திருக்கு இப்படியான தளங்களுக்கு. இப்படி இருக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன வாழ்க்கை, இந்த நவீன ஓட்டங்களுக்கு மத்தியில் இப்படியான சின்ன சின்ன சூழல்களை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துகிற போது நாங்களும் ஒரு வளமான எதிர்காலத்தை நோக்கி கட்டியெழுப்பலாம். இன்னொரு விடயம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இன அழிப்பு என்பது உண்மையிலே வருமெனவே இனத்தை அழிப்பது மட்டுமல்ல, அது மறைமுகமாக பல்வேறு தளங்களிலே அது உருவாக்கப்படலாம். அதற்குத்தான் தக்க உதாரணம் இருக்கிறது. யாழ்ப்பாண நூல்நிலையம் ஏன் குறிவைக்கப்பட்டது, எங்களுடைய கல்வித்தளம் குறிவைக்கப்பட்டது, வாசிப்பு தளம் குறிவைக்கப்பட்டது. ஆகவே இந்த விடயத்திலே பெற்றவர்களும் சரி, இந்த விடயங்களோடு ஆர்வமாக பயணப்படுகிறவர்கள் இந்த விடயங்களை பற்றி சிந்திப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய இந்த பயண இடைவெளியிலே இங்கே வருகை தந்து இந்த நேரத்தை ஒதுக்கி காத்திரமான ஒரு உரையாடலை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் எடுத்து செல்ல வேண்டிய பல விடயங்களை எடுத்து சென்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மிக்க நன்றி. நன்றி ஷர்மிளா. இந்த சந்தர்ப்பத்தில் நான் எங்களுடைய பெற்றோரிடம் என்னுடைய தாழ்மையாக கேட்டுக்கொள்வது, உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாசிப்பை ஊக்குவிப்பதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். அதனுடைய தாற்பயம், அதனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். வீடுகளில் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டோரி புக்ஸை வாசிக்கணும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து முயற்சிப்போம். எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நன்றாக வாசித்து திறம்பட வாழ்த்தி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு நேர்காணல் வழியாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு இந்த நேர்காணல் பல்வேறு முக்கியமான விடயங்களை அழைத்து வந்திருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. வாசிப்பு என்பது சொல்லுவார்கள், வாசிப்பதால் மனிதன் பூர்ணமடைகிறான். நாங்கள் காணாத ஒரு உலகத்தை தேடி, கண்டிருக்காத அனுபவங்களை தேடி எங்களை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு நிச்சயமாக இந்த புத்தகங்கள், அதனுடைய பக்கங்கள் உதவும் என்கிற அந்த நிலைமை, அதனை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த விடயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நேர்காணலுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. சந்திக்கலாம் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல்.